ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் தரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். அதுக்கப்புறம் நான் அம்மாவோட முடிவுக்கு சரி அப்படின்னு சொன்னேன். ஏன்னா இத்தனை நாளாக அம்மா என்னோடய கல்யாணம் பற்றி பேச்சு கிட்டத்தட்ட ஒரு வருஷமாகவே மாப்பிள்ளை பார்க்குறத பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க. ஆனால் எனக்கு அவ்வளோவா கல்யாணத்தில் அந்த அளவுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா என்னோடய ஃப்ரெண்ட்ஸுங்களுமே நிறைய பேர் ரொம்ப கல்யாணம் பண்ணிட்டு ரொம்ப அவங்க முன்னாடி ஒரு ஒர்க் லைஃப்பில் இருந்ததுக்கும் இப்போக்கும் நிறைய சேஞ்சஸாக இருக்கட்டும். அதுக்கப்புறம் ஃபேமிலியில் அவங்க சந்திக்கிற பிரச்சனையை சொல்கிற விதமாக இருக்கட்டும், எல்லாமே எனக்கு ரொம்ப புதுசாக இருந்துச்சு. அதெல்லாம் யோசிக்கிறப்போ நம்ம வாழ்க்கையும் இப்படி தான் இருக்கும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம் தான். கல்யாணத்தில் ஒரு பயம். அதுக்கப்புறம் எனக்கு அந்தளவுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஒர்க் பண்ணணும், சம்பாதிக்கணும், இன்னும் கொஞ்சம் லைஃப்பில் கொஞ்சம் செட்டில் ஆனதுக்கப்புறம் பண்ணோன்னா நம்மளுக்கு நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் அந்த விஷயத்தில் எனக்கு என்ன ஒரு விஷயம் தோணிகிட்டு இருந்துச்சுன்னா, சில விஷயங்கள் நம்ம என்ன தான் யோசித்து இது பண்ணாலுமே அந்த நேரத்தில் நம்மளுக்கு கரெக்டான ஒரு வேலை சில விஷயங்கள் கிடைக்குதா கிடைக்கல அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு இது. ஆனால் அம்மாவும் ஒரு 1 இயராகவே என்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஆனால் அப்பா என்ன சொல்லிட்டான்னா, உன்னோட டிசிஷன் தான். ஏன்னா அண்ணனுக்கே மேரேஜ் லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டான், குழந்தைங்கள்லாம் இருக்குது. நீ இப்போ தான் ஒர்க்குக்கு போய் ஒரு 3-4 இயர்ஸ் ஆகுது. அப்படி இருக்கப்போ உனக்கு மேரேஜ் பண்ணுறதுன்னு ஓகேன்னு சொல்லிட்டேன்னா என் அம்மாக்கிட்ட சொல்கிறத பொறுத்து தான் இருக்குது, நாங்கள் ஓகே பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் குழப்பமாக தான்ப்பா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது சொன்னதுக்கப்புறம் நான் என்ன சொன்னேன்னா, எதை பற்றியும் நீ யோசிச்சுட்டு இருக்காத. யோசிக்கிறதுனால ஏதாச்சும் வரப்போதான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. உனக்கு எது பிடிச்சிருக்கோ அதை செய்யுமா அப்படிங்கிற மாதிரி தான் எங்கள் அப்பா எப்போதுமே என்ன சொல்வார். ஆனால் அம்மா சொந்தக்காரவங்க இன்னொன்று பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணாமல் வச்சுருக்க, அவளுக்கு கல்யாணம் பண்ணணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறதுனாலே என்னமோ எங்கள் அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, அண்ணனுக்கே கல்யாணம் ஆகி குழந்தைங்களாம் இருக்குது, இன்னும் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணாமல் பையனுக்கு கல்யாணம் பண்ணிட்டேன், அவன்லாம் பண்ணிக்கிட்டான், பொண்ணுக்கு இன்னும் சம்பாதிக்க வச்சுக்கிட்டு இருக்கீங்களா அப்படி இப்படின்லாம் சொல்லிட்டு கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு அம்மா 1 இயராக கேட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் அப்புறம் இடையில அம்மாவுக்கு உடம்பு முடியாமல் போனதுனால நான் என்ன யோசித்தேன்னா, இதுக்கப்புறம் சில விஷயங்களை நம்ம யோசித்து தான் இது பண்ணணும் அப்படிங்கிறதுனால நான் என்ன யோசித்தேன்னா, இதுக்கப்புறம் நம்ம இந்த விஷயத்தில் நம்ம ஒரு முடிவெடுக்க வேண்டிய ஒரு விஷயத்தில் தான் நம்ம இருக்கோம். இதுக்கப்புறம் நம்ம வேறு முடிவு இதுக்கப்புறம் நம்மளால் எதையாக இருந்தாலும் இது பண்ண முடியாது. அம்மாவும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதோட இப்போ அம்மாவுக்கும் உடம்பு முடியாமல் இருக்குது அப்படிங்கிறதுனால அப்பாவே சொன்னார், நீ கல்யாணத்துக்கு சம்மதிமா, அம்மாவுக்கு ஒன்று நினச்சி தான் கவலைப்படுறதுனால தான் பாதி கல்யாணத்தை நினச்சி இது பண்ண வாசி தான் அம்மாவுக்கு முடியாமல் போயிட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே எனக்கும் அது சரியாக தான் பட்டுச்சு. சரி ஓகே, இத்தனை நாளாக நம்மளும் மேரேஜ் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு அப்புறம் அம்மா ஹாஸ்பிட்டல்லேருந்து அழைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் அம்மாக்கிட்ட சொன்னேன், இது மாதிரிம்மா நீங்கள் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்கள், நான் கல்யாணம் பண்ணிக்கிறேம்மா, ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னா அம்மாவுக்கு அப்போ தான் கொஞ்சம் சந்தோஷமே வர ஆரம்பிச்சு. பரவாயில்ல, நம்ம பொண்ணு இப்படியே இருந்துருவாளோ என்னமோன்ட்டு அந்த கவலையில் தான் அம்மாவுக்கு முடியாமல் இருந்திருக்கும் போல இருக்குது. அதுக்கப்புறம் அம்மாவுக்கு கொஞ்சம் சரியாயிடுச்சு. சரியானோடனே அவங்க அதுக்கப்புறம் சித்தி, அதுக்கப்புறம் எங்கள் மாமா கிட்ட எல்லாத்தையும் சொல்லி மாப்பிள்ளை பார்க்குறதுக்கு எல்லாம் ஜாதக புரோக்கருங்கக்கிட்ட எல்லாம் ஜாதகம்லாம் ரெடி பண்ணி என்னோடய ஃபோட்டோ எல்லாம் கொடுத்தாங்க. கொடுத்து ஒரு 2-3 நாள்லேயே வரன்கள் வர ஆரம்பிச்சிச்சு. ஏன் அப்படின்னா, இப்போ உள்ள இதில் அவ்வளோ படித்து நல்லா வேலை பார்க்குற மாதிரி தான் நிறைய இடத்துல பார்க்குறாங்கங்கிறதுனால, ஏன்னா படித்து வேலை பார்த்ததுனால ஒரு 2-3 நாள்லேயே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 ஜாதகம் கிட்டேயே எனக்கு வந்துருச்சு. அது வந்தோடனே என்ன ஆச்சுன்னு பார்த்திங்கன்னா, நான் நினச்சேன் சரி மெதுவாக ஒரு 6 மாதம் ஆகும் அப்படி இப்படின்னு நினச்சேன். ஆனால் திடீர்னு 2-3 நாள்லேயே பார்த்திங்கன்னா 10 ஜாதகம், 10 மாப்பிள்ளை ஃபோட்டோ எல்லாமே எடுத்துகிட்டு வந்துட்டார். உடனே எடுத்துகிட்டு வந்துட்டு நான் அன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமைங்கிறனால அன்றைக்கே அம்மா காலையிலேயே ஒரு 11 மணிக்காக வர சொல்லிட்டாங்க. வர சொன்னோடனே சரின்னு சொல்லிவிட்டு நானும் அன்றைக்கி சரி எப்போதும் போல் லேட்டாக எழுந்திரிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி லீவ் அப்படின்னு சொல்லிட்டு தூங்கிட்டு இருந்தேன். அம்மா எழுப்புனாங்க, இது மாதிரி புரோக்கர் வந்திருக்காரு, முகத்தை கழுவிட்டு வாமா அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரின்ட்டு அப்புறம் போனால் அவர் கிட்டத்தட்ட ஒரு 10 ஜாதகத்தோட இது காமிச்சார். எனக்கு எந்த ப்ரொஃபைலுமே அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. இருந்தாலும் அம்மா உங்களுக்கு என்னம்மா ஓகேவா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அதில் ஒரு 3 ஃபோட்டோ மட்டும், ஏன்னா அவங்க மனசு கஷ்டப்படுங்கிறதுக்காக ஒரு 3 ஃபோட்டோ மட்டும் செலக்ட் பண்ணுவோம். சரி நான் மாப்பிள்ளை வீட்டில் பேசிவிட்டு உங்களுக்கு சொல்கிறேம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் கிளம்பிட்டார்.
சரி எப்படியும் இப்போ பேசுவார், மெதுவாக தான் வந்து இது ஓகே ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து அதுக்கப்புறம் மறுநாள்லேருந்து ஆஃபீஸ் போக ஆரம்பிச்சிட்டேன். ஆஃபீஸ் போனோடனே என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே சொன்னாங்க, என்ன கல்யாண வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க போல இருக்குது, என்ன கல்யாணத்துக்கு எல்லாம் ரெடி ஆகிடுச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னை கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் நான் என்ன சொன்னேன்னா, இப்போ தானே பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க, அது எப்படியும் 1 வருஷம் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, என் ஃப்ரெண்டு லலிதான்னு ஒரு பொண்ணு வந்து இங்கே கூட வேலை பார்க்குறாங்க.